அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திகலா. இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து ஸ்கேலப் டிசைன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேக் நெக் தைக்கிறது. இப்போ ஆம்கோல் பாருங்கள், 5.25 இன்ச்சு ஆம்கோல், மேலிருந்து கீழே 12.5 இன்ச்சு. இப்போது அது கேன்வாஸ் எடுத்துருக்குதுங்க. கேன்வாஸ் வந்து ஷோல்டரும் நெக் அளவு எந்த அளவோ அதே அளவுக்கு 5.25 இன்ச்சுக்கு நீளம் வந்து 12.5, அகலம் வந்து 5.25க்கு எடுத்துருக்குறேன். இப்போ அதே மாதிரி 2 கேன்வாஸ் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். 2 கேன்வாஸ் எதுக்குன்னா, இப்போ பாருங்கள், ஒரு கேன்வாஸ் வந்து இப்போ நம்ம லைனிங் போட்டிருக்கிறோம்லங்க, லைனிங் அளவு போட்டு வெட்டியிருக்கிறோம்ல, அதே அளவுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து 33 இன்ச்சு ப்ளவுஸு. உடம்பு சுற்றளவு வந்து 8.25 இன்ச்சு. உள்கழுத்து வந்து 2.25 இன்ச்சு மேலே மார்க் பண்ணியிருக்கிறேன், கீழே 2.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு ரவுண்டு கழுத்துக்கு லைனிங்கில் வெட்டியிருக்கிறேன். இப்போ அதே அளவுக்கு கேன்வாஸில் அளவு குறிச்சாச்சு. இனித்தான் வந்து ஸ்கேலப் டிசைனுக்கு அந்த நெக்கு வரைஞ்சிருக்கிறோம்லங்க, அந்த அளவுலேருந்து 1 இன்ச்சுக்கு அப்படியே ஏகம் மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த 1 இன்ச்சு எதுக்குன்னா, நம்மளுக்கு சீலை கிளாத்து இந்த இடத்துல மஞ்சள் கலர் சீலை, மஞ்சள் கலர் கிளாத்து இந்த 1 இன்ச்சு அளவுக்கு கட்டிங்கில் போயிரு. ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டு கழுத்து வெட்டியிருக்கிறோம், அது போக 1 இன்ச்சு வந்து இதுவும் வெட்டுக்கு தான் போயிரு. இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு ஸ்கேலப் டிசைனுக்கு மறுபடியும் 1 இன்ச்சு. இப்போ வந்து இது வந்து உள்கழுத்து 2.25 இன்ச்சு, ஷோல்ட்ரு 3 இன்ச்சு வச்சுருக்கிறதுனால இப்போ 2.25 இன்ச்சுக்கு உள்கழுத்துக்கு அந்த வளைவு போட்டாச்சு. அது போக 2 இன்ச்சு இப்படி டிசைனுக்குன்னே இப்படி போயிருங்க. இப்போது முதல் 1 இன்ச்சுக்கு மறுபடியும் 1 இன்ச்சுக்கு கேன்வாஸில் மார்க் பண்ணியாச்சு. அதனால தான் அந்த ப்ளவுஸில் உள்கழுத்து ஷோல்டரோட அளவு அப்படியே கேன்வாஸ் வெட்டி இருக்குது 5.25 இன்ச்சுக்கு. இப்போ 2 ஒவ்வொரு இன்ச்சு குறிச்சாச்சு. இப்போது ஒரு கெட்டியாக ஒரு அட்டையை எடுத்துருக்கிறேன், அதில் ஒவ்வொரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 1 இன்ச்சு மடக்கி வச்சு 1 இன்ச்சுன்னா நீளமாக இருக்கையில் அது 2 இன்ச்சு அட்டை. அதை மடக்கணும், நம்மளுக்கு 1 இன்ச்சு வந்துடுதுங்களா. அதே மாதிரி இந்த பக்கம் 1 இன்ச்சு குறித்து அந்த 1 இன்ச்சுக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு மார்க் பண்ணி கத்திரியில் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிராஸாக நம்மளுக்கு ஸ்கேலப் டிசைன் வரையிருக்கு அப்படியே வெட்டிக்கணும். நான் வேணும் இப்படி வரைஞ்சி கூட இதிலிருந்து இப்படியே கிராஸாக கொண்டு போய் அந்த 1 இன்ச்சு இதுக்கு அங்கே மேலே இப்படி வெட்டிக்கலாம். இப்படி வெட்டிட்டோம்னா இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஸ்கேலப் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து இதை வந்து நம்ம கார்னர் பகுதியில் அந்த அட்டையை வந்து மடக்கி வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு கார்னர் பகுதியிலிருந்து தான் ஸ்கேலப் டிசைன் வரையணும். நம்ம 2வது 1 இன்ச்சு குறிச்சிருக்கிறோம்லங்க, அந்த அளவில் தான் இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து இப்படி வரைஞ்சிக்கிறோம். ஸ்கேலப் அட்டை வச்சு அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த 2வது லைன் ஒவ்வொரு இன்ச்சுக்கு போட்டுக்கிறோம்லங்க, அந்த லைன் மேலேயே இந்த அட்டையை வச்சு அப்படியே நம்ம அதை வரைஞ்சிக்கலாம். இந்த அட்டையை அப்படியே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கை மாடல் இதே மாதிரி தைக்கணும் அப்படின்னா இதே அளவுக்கு இப்படியே நம்ம வச்சு கை மாடலுக்கு வெட்டிக்கலாம். இப்போது ஒரே மாதிரி பாருங்கள் வரைஞ்சாச்சு. நம்ம எப்போவுமே நெக்கில் வந்து கார்னர் பகுதியிலிருந்து தான் வைக்கணும். மேலிருந்து வந்தோம்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக வராது. நெக்கில் வந்து காவாசி அரைவாசியாக வந்துடும் அந்த ஸ்கேலப் டிசைனு. இப்போ பாருங்கள், ஒரே மாதிரி நம்மளுக்கு போட்டாச்சு. இனி இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பொறுமையாக தான் வெட்டணும், அந்த வரி மேலேயே அப்படியே வெட்டிக்கணும். நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வேகமாக வெட்டுற மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப நிதானமாக தான் வெட்டணும். இல்லாட்டி நம்ம கேன்வாஸில் அதிகமாக இந்த வளைவை நம்ம வெட்டிடுவோம். அதனால் பொறுமையாக இதை வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி கேன்வாஸு 2 அட்டை நம்ம 2 வெட்டி இருந்தோம். இதே அளவில் 2 வெட்டியிருந்தோம். இப்போ ஒரு கேன்வாஸில் வந்து இப்படி நம்ம ஒரு டிசைன் கட் பண்ணியாச்சு. இன்னொரு கேன்வாஸ் வச்சுருக்குறோம், அது எதுக்குன்னு இப்போ சொல்கிறேன்னு இருங்க. இப்போ ஒரு டிசைன் நம்ம வெட்டியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கேன்வாஸு நெக்கில் வச்சதுனால கரெக்டாக நம்மளுக்கு ஒரே மாதிரி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த வளைவு நம்ம முதல்ல அந்த 1 இன்ச்சுக்கு முன்னாடி நம்ம கழுத்து நெக்கு இருக்குல்லங்க, அதையும் இப்படி வெட்டிக்கலாம். இப்போ இப்போ இன்னொரு கேன்வாஸு நான் வெட்டி வச்சுருக்கிறதா சொன்னேங்களா, அதே அளவு ஏற்கனவே நம்ம அளவு போட்ட அதே அளவு கேன்வாஸ் தான் இதுவும். இதில் நெக்கு வந்து இப்படி வந்து வெட்டிக்கலாம். இது வந்து சேலை கிளாத்து கொடுத்து இந்த கேன்வாஸுக்கு நாம் தைக்கணும், அந்த டிசைனுக்கு வைக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம வெட்டி வச்ச கேன்வாஸு இப்போ இதுங்களா, அதோட வெட்டின துண்டு இதையும் நாம் பத்திரமா வச்சுக்கணும். அது போக அந்த நெக்கு இப்போ ஒரு கேன்வாஸில் இப்படி 3 துண்டு வந்திருக்குது நம்மளுக்கு. இப்போ நம்ம நார்மலாக வெட்டி இருக்கிற லைனிங் கிளாத்தில்
1 இன்ச்சுக்கு இப்படி நம்ம குறிச்சிக்கணும். நம்ம அந்த கேன்வாஸில் 1 இன்ச்சு குறிச்சோமுல்லங்க பாருங்கள், அந்த 1 இன்ச் அளவு அது வந்து லைனிங்கில் நம்ம 1 இன்ச்சுக்கு ஏகம் மார்க் பண்ணிக்கலாம். டிசைன் வந்து நம்மளுக்கு இப்படி வரும். இப்போ லைனிங்கில் வந்து ஏற்கனவே கழுத்து வெட்டிட்டோம், அது போக 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு அந்த 1 இன்ச்சுக்கு மேலே தான் நம்ம அந்த வெட்டி வச்சுருக்கிற கேன்வாஸை வச்சு அயன் பண்ணிக்கணும். அப்படியே அதுக்கு தான் அந்த 1 இன்ச்சு அளவு மார்க் பண்ணியிருக்குது. அந்த 1 இன்ச்சும் நம்ம வெட்டிடுவோம். இதை வச்சு அயன் பண்ணி தைச்சோம். கடைசியில் அந்த 1 இன்ச்சு நம்ம லைன் போட்டிருக்கிறோம்லங்க, அதையும் வெட்டிடுவோம். இப்போ பாருங்கள், அந்த லைன் மேலேயே அந்த கேன்வாஸ் கரெக்டாக முட்டுற மாதிரி வச்சு நாம் அயன் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த லைனில் வச்சு அப்படியே அயன் பண்ணிக்கலாம். அயன் பாக்ஸ் ஒயர் கரெக்டாக இது வரைக்கும் வரல, அதனால் கொஞ்சம் இழுத்து வச்சு அப்படியே அயன் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த கோட்லேயே அந்த ஸ்கேலப் டிசைனுங்க கரெக்டாக அந்த கோட்லேயே இருக்கிற மாதிரி வச்சு அயன் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போது நாம் உள்ளே 1 இன்ச்சுக்கு நாம் வந்து மறுபடியும் வெட்டி லைன் போட்டிருக்கிறோம்லங்க அந்த கேன்வாஸில், அதுக்கு வந்து உள்ளே வந்து சீலை கலரு கிளாத்து, அதுக்கு வந்து லைனிங்கில் அந்த கேன்வாஸை வச்சு இதுக்கு அயன் பண்ணிக்கலாம். இது வந்து சீலை கலர் டிசைன் இதில் வச்சு தைக்கிறக்கோசரம் இதையே இப்படி இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சீலை கிளாத்தில் லாஸ்ட்டாக ஒரு 4 இன்ச்சுக்கு அளவு வெட்டி அதை 2ஆக ஜாயின் பண்ணி இப்போ அதில் வந்து நம்ம லைனிங் வச்சு அடிச்சுக்கலாம். இது உள்கழுத்து நம்ம வெட்டினோம்லங்க, அந்த உள்கழுத்து அளவுக்கு கரெக்டாக வச்சு அதை அடிச்சுக்கலாம். இப்போ சீலை கிளாத்தோட மெயின் கிளாத்தும் லைனிங்கும் வச்சு அடித்தாச்சு. இதை வெட்டி அறுக்காத்து போட்டு திருப்பிக்கலாம். கார்னர் பகுதிகளுக்கெல்லாம் ஒரு அறுக்காத்து போட்டுட்டு திருப்பிக்கலாம். லைனிங்கும் கேன்வாஸும் உள்ளே போகிற மாதிரி வச்சு அப்படியே அந்த எட்ஜிலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். உள்ளே திருப்பி அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி திருப்பியாச்சு. இனி அந்த ஓரத்துலேயே அப்படியே தையல் போட்டுக்கலாம். இது வந்து இந்த மஞ்சள் கலர் வந்து சீலையோட கிளாத்துங்க, பார்டரு தான் பச்சை கலரு, அதனால் பச்சை கலர் ப்ளவுஸு நம்ம தைக்கிறது. இப்போ இந்த ஓரத்துலேயே இதுக்கு தையல் அடித்து இதில் வந்து பைப்பிங் அந்த பச்சை கலர் கொடுத்துட்டோம்னா இது வந்து உள்ளே வைக்கிற மாடல் அந்த ஸ்கேலப் டிசைனில். இப்போ பாருங்கள், கிராஸ் பீஸு வெட்டி வச்சுருக்கிறேன், வெட்டி ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை வந்து நம்ம ஓரத்துலேயே அப்படியே பைப்பிங் கொடுத்துக்கலாம். இந்த அளவு தான் நம்ம நார்மல் நெக் அளவு. இப்போ அதுக்கு மேலே தான் 1 இன்ச்சு கட் பண்ணி அந்த ஸ்கேலப் டிசைன் அப்படி வச்சுருக்குறோம். இதில் அப்படியே பைப்பிங் கொடுத்து அடிச்சுக்கலாம். கொஞ்சம் சன்னமாக வர்ற மாதிரி பைப்பிங் கொடுத்துக்கலாம், அப்போ தான் பார்க்குறக்கு நல்லாயிருக்கு. இனி அந்த பைப்பிங்க்கு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். உள்ளே திருப்பி கரெக்டாக அந்த பைப்பிங் அந்த சந்துலேயே அப்படியே அந்த குழி இதுலேயே அப்படியே தையல் ஓட்டிகிட்டு வரணும். நம்மளுக்கு மஞ்சள் கலர்லேயும் படக்கூடாது, அந்த பச்சை கலர்லேயும் பைப்பிங் தையல் படக்கூடாது. இப்போ பாருங்கள், பைப்பிங் எவ்வளோ நீட்டாக வந்துருச்சு. இனி வந்து ஸ்கேலப் டிசைன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைனிங்கில் வச்சு அயன் பண்ணி வச்சுருக்கிறோம்லங்க, இது தாங்க சீலை கிளாத்து, ப்ளவுஸோட கிளாத் இது. இப்போ இது மேலே நாம் அந்த லைனிங் வச்சு நம்ம அடிச்சுக்கணும். இப்போ ப்ளவுஸில் வந்து கரெக்டாக சரி பாதி பிடிச்சி ஒரு கோடு போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அளவு மாறாத தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், கரெக்டாக சரி பாதி அளவில் இப்படி ஒரு கோடு போட்டு இது மேலே அந்த லைனிங்கில் சரி பாதி இருக்குது பாருங்கள், கோடு போட்டுருக்குறோம்லங்க, அந்த பகுதியை வச்சு அப்படியே ஒரு தையல் ஓட்டிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அளவு மாறாத ஒரே மாதிரி வரும். இல்லாட்டி கொஞ்சம் எச்சு கம்மியாக போயிடும். அதுக்காக சென்ட்ரு இப்படி ஒரு கோடு போட்டோம்னா 2 பக்கம் நம்ம தைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது. இப்போ பெரிய தையல் தான் வச்சுருக்கிறேன், அது பிரித்து விடணுங்கிறதுனால இப்போ இந்த கழுத்து பகுதிக்குமே இந்த ஓரத்தில் பெரிய தையல் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த கழுத்து பகுதி வந்து வெட்டுக்கு தான் போகும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேலப் டிசைனுக்கு நம்ம அதை தைச்சிக்கலாம். இது பெரிய தையல் வச்சு அப்படியே ஓட்டுறேன்.
இப்போ ஸ்கேலப் மாடல் தைச்சும் கடைசியில் இதெல்லாம் வெட்டிடுவோம். அதனால் இப்போ வந்து துணி நகராது இருக்கணுங்கிறக்கோசரம் அந்த லைனிங் கழுத்து மேலேயே அப்படியே ஒரு தையல் ஓட்டிக்கலாம் மெயின் கிளாத்தில் வச்சு. இப்போ நம்மளுக்கு துணி நகராது. நாம் அழகாக வந்து அந்த லைனிங் அந்த ஸ்கேலப் டிசைன் மேலே இப்போ நாம் எப்பவும் போல் சின்ன தையல் வச்சு நம்ம ஸ்கேலப் டிசைனுக்கு தையல் ஓட்டிக்கலாம். கரெக்டாக அந்த ஊசி பக்கமெல்லாம் வந்தால் ஊசி நிறுத்திட்டு கார்னர் பக்கம் பொறுமையாக துணி திருப்பணும். இந்த இடம் வந்தால் நிறுத்தி தான் திருப்பணும். கரெக்டாக அந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே அப்படியே தையல் அது மேலேயே போட்டுட்டு வரோம். இப்போ நம்ம சரி பாதியாக அந்த அளவில் நம்ம இது பண்ணதுனால தான் நம்மளுக்கு துணி மாறாத கரெக்டாக வருது பாருங்கள். இல்லாட்டி கொஞ்சம் 2 பக்கம் கழுத்து வந்து எச்சு கம்மியாக இருக்கிற மாதிரி வந்துடும். அதுக்காக அந்த சென்டர் பகுதி ஒரு தையல் ஓட்டிட்டு தான் நம்ம மறுபடியும் இந்த டிசைன் தைக்கணும். எந்த டிசைன் தைச்சாலுமே சென்டர் பகுதி வந்து நம்ம இப்படி ஓட்டிட்டோம்னா மட்டும்தான் கரெக்டாக நிற்கி. இப்போ பாருங்கள் அந்த 1 இன்ச் அளவில் அந்த கோட்லேயே இந்த கேன்வாஸ் வச்சு அப்படியே அடித்தாச்சு. லைனிங் இதில் வச்சு அடித்தாச்சு. இனி பாருங்கள் அப்படியே வெட்டிக்கலாம். நம்ம தையல் போட்டதுலேருந்து கரெக்டாக 1/4 இன்ச்சுக்குள்ளே துணி விட்டு, ஏன்னா ரொம்ப ஒண்டை வெட்டிட்டோம்னா நம்ம துணி பிரிஞ்சிடும். அதனால் ஒரு 1/4 இன்ச் அளவு துணி விட்டு தான் நம்ம இப்படி வெட்டணும் நம்ம திருப்பருக்கு. ஸ்பீடு வச்சுருக்கறனால உங்களுக்கு ரொம்ப வேகமாக தெரியுதுங்க. ரொம்ப நிதானமாக தான் இந்த பகுதியெல்லாம் வெட்டணும். இப்போ கார்னர் பகுதியிலலாம் ஒரு அர்க்காத்து போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு திரும்பி கொடுக்கணும்லாம். இப்படி ஒரு அர்க்காத்து போட்டாச்சு. இனி நாம் அழுங்காத விரல் விட்டு இந்த பெரிய தையல் போட்டோம்லங்க அதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் இப்படி திருப்பினா ஸ்கேலப் டிசைன் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்க. இவ்வளோதாங்க. இப்போ இதில் வந்து நாம் அந்த ஏற்கனவே சீலை கிளாத் வச்சு தைச்சி வச்சுருக்கிறோமா, இப்போ அதில் நம்ம வெட்டினமுள்ளங்க கேன்வாஸு ஸ்கேலப் டிசைன் வெட்டினமுள்ளங்க அதை வச்சு கரெக்டாக அந்த அளவுகளை மார்க் பண்ணிக்கணும். இதிலிருந்து தான் நம்ம அந்த பச்சை கலர் துணி வச்சு நம்ம அடிக்கணும். இதுக்கு தான் இந்த 1 இன்ச்சு விட்டேன் அப்படின்னு சொன்னது நான் முதல்லையே உங்களுக்கு சொன்னேன்ல, 1 இன்ச்சு நம்ம வரைஞ்சோன்னு. இப்போ பாருங்கள் அந்த வரைஞ்சது மேலேயே கரெக்டாக அப்படி வச்சு ஒரே அளவாக அப்படியே இப்போ சரி சென்டர் பகுதியில் பாருங்கள் அந்த கோடு போட்டிருக்குல்லங்க, அந்த கோடு போட்ட பகுதியில் ஃபஸ்ட்டு நம்ம அங்கேருந்து அடிச்சுக்கணும். இதுக்கு அப்படித்தான் பெரிய தையல் வச்சு ஒரு தையல் ஓட்டிக்கலாம். அது சரி பாதியிலிருந்து கரெக்டாக வச்சு பெரிய தையல் இது வந்து இந்த தையல் வந்து நம்ம பிரித்து விட்டுக்கலாம் கடைசியில். இது அப்படித்தான் துணி நகராது இருக்கிறக்கோசரம் பெரிய தையல் வச்சு ரஃபாக ரவுண்டுக்கு ஒரு தையல் ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்கேலப் டிசைன் அடித்தோம்னா நம்மளுக்கு துளியோடு அளவு மாறாத கரெக்டாக வந்துடும். இப்போ சரி பாதியில் வச்சு பாருங்கள், ஒரு பகுதி அடித்தாச்சு. அதே மாதிரி இந்த பகுதியும் அந்த பாதியிலிருந்து வச்சு இது பெரிய தையல் தான் நம்ம போட்டிருக்கிறது. இது பிரித்து விட்ற தையலுங்கிறனால ரொம்ப லாங்காக வச்சு லாங் ஸ்டிச் இப்படியே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஸ்கேலப் டிசைன் எவ்வளோ அழகாக அதில் மஞ்சள் கலருக்கு அந்த பச்சை கலர் எவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்க. இது மேலேயே நம்மளை அப்படியே மெதுவாக தையல் ஓட்டணும். சிறு தையல் வச்சு நம்ம மெதுவாக அது மேலே அப்படியே அடிச்சுக்கலாம். கரெக்டாக அந்த கார்னர்லேயே அடிச்சுட்டு வரணும். கார்னர்லேயே பொறுமையாக நிறுத்தி அடிச்சுக்கணும். இப்போ சீலை கிளாத் வந்து அந்த எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டோம்லங்க, அது பாருங்க இப்போ சீலை கிளாத்தில் அது மஞ்சள் கலரில் அப்படி வந்துருச்சு. இது ஒரு மஞ்சள் கலர் பட்டு சீலை, அதனால் ப்ளவுஸு பார்டரெல்லாம் வந்து பச்சை கலரு, அதனால் ரெண்டும் கலந்து வர்ற மாதிரி இப்படி தைச்சிட்ருக்குது. வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக நாம் ஸ்கேலப் டிசைன் தைச்சாச்சு பாருங்கள். இப்போ அந்த சென்டர்லெல்லாம் ஒவ்வொரு பீடு வச்சு தைச்சிக்கலாம்.
எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்க டிசைனு. இனி நாம் அந்த பெரிய தையல் போட்டோம்லங்க, அதை எடுத்து விட்டுறலாம். அது எடுத்து விட்டு பாருங்கள். இப்போ இப்படி ஒரு பீடு வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே அந்த கேன்வாஸ் வச்சு அந்த மஞ்சள் கலர் கடிச்சோம்லங்க, அதை கரெக்டாக உள்பக்கம் திருப்பி ஒரு தையல் போட்டு விட்டுக்கணும். அதுக்குமோ இப்போ ப்ளவுஸோட கீழேயும் பேக் சைடு டாட்டெல்லாம் பிடிச்சி பேக் சைடு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்குது. இப்போ பீடு வச்சோம்னா போதும். இப்போ பாருங்கள், ஒரு பீடு வச்சு காமிக்கிறோம் உங்களுக்கு. ஒவ்வொரு பீடுக்கு அது மாதிரி கோர்த்து கோர்த்து நம்ம தைச்சிக்கணும். அப்போவே முடிச்சு போட்டுக்கலாம். 2 தையல் ஓட்டி இப்போ ஊசியில் ரெட்டை நூலாக போட்டு 2 தடவை குத்தி எடுத்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு முடிச்சு போட்டு போட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நீட்டாக இருக்குது. இல்லாட்டி ஏகம் ஒரே நூல்லையே போட்டிங்கன்னா உங்களுக்கு நூல் இழுத்துட்டு வர்ற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், அதை முடிச்சு போட்டு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா இதுக்குமே கார்னர் பகுதியில் ஒவ்வொரு பீடு வச்சிட்டோம்னா போதுங்க. பாருங்கள், சூப்பராக தைச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.